இஸ்லாமியர்கள் மேல இருக்கக்கூடிய 100ல் 1000ல் 1 கோடியில உள்ள இங்கிதம் ஈஜிப்ட்ன்ற ஒரு நாட்டுக்கு சக இஸ்லாமியன் அங்க செத்துட்டு இருக்கான் காசான்ல அவனுக்கு இருக்கக்கூடாதா? இதோட பெரிய கொடுமையை கேளுங்க சார். இங்க மெட்ராஸ்ல உள்ளவன் சினிமாக்காரன் எல்லாம் போராடிட்டு இருக்கிறான். ஆனா சவுதி அரேபியாலயோ துபாயிலயோ அபுதாபிலயோ பணக்காரங்க இருக்காங்களே, இவங்கள யாராவது ஒருத்தவங்க உங்க சுண்டு விரல தூக்கி இருக்காங்களா சார்? இந்த கத்தார்ன்ற ஊருடைய ராஜா இருக்கானே, கோடீஸ்வரன், பல லட்சம் கோடி உள்ளவன், அவன் 10,000 கோடிக்கு ஒரு ஏரோப்ளேனை ட்ரம்புக்கு பரிசளித்தானா? ஏண்டாப்பா டேய் முஸ்லிம் ராஜா, உன் 10,000 கோடிக்கு ட்ரம்புக்கு உனக்கு ஏரோப்ளேன் பரிசளிக்க முடியுது, இந்த செத்துட்டு இருக்கிற காசா இஸ்லாமியர்களுக்கு ஒரு சின்ன உதவி செய்ய முடியாதா? இத்தனைக்கும் அவங்களும் அரேப்ஸ் தான், அவனும் அரேப் தான். ஆனா ஈஜிப்சியன்ஸும் அரேப் வேர்ல்டுக்குள்ள இருக்கிற ஒரு கண்ட்ரி தான், அரபிக் தான் அவனோட. சார் எந்த இஸ்லாமிய நாடும் காசா மக்களுக்கு உதவல சார். சும்மா வாயில வடை சுட்டு இருந்தானுங்க. உதவுன நாடுகள்லாம் பாத்தீங்கன்னா, அந்த போராடுற ஊர்கள்லாம் பாத்தீங்கன்னா, அமெரிக்கால உள்ள கிறிஸ்துவன் போராடுறான், பிரான்ஸ்ல உள்ள கிறிஸ்துவன் போராடுறான், ஜெர்மனில உள்ள கிறிஸ்துவன் போராடுறான், இந்தியால உள்ள கிறிஸ்துவனும் போராடுறான், இந்துவும் போராடுறான். ஆனா எந்த முஸ்லீம் நாடுல உள்ள எந்த முஸ்லீமும் போராடல சார். அவன் கோடி கோடியா கடவுள் அவனுக்கு அந்த பெட்ரோல் காசை கொடுத்துருக்கான்ல, அல்லாஹ் கொடுத்த காசை நீ உன் குல்லாக்குள்ள மாத்திரம் வச்சிருந்தியடா, ஓ முஸ்லீம் சாகுறான் அவனுக்கு உதவுனியாடா. ஆனா நாங்க ஒன்றும் பணக்கார நாடு இல்லடா, இந்தியா சாதாரண நாடு தான். ஆனா நாங்க உதவுறோம்ல. என்ன இஸ்லாமியர்கள் கொஞ்சம் யோசிக்கணும். இப்ப இத்தனை இஸ்லாமிய ராஜாக்கள் ஒருத்தன் ஏன்டா உதவ மாட்டேன்றான்? ஏன்னா ராஜாக்களை பொறுத்த வரைக்கும் அவன் காசை எல்லாம் அமெரிக்காவில் கொண்டு போய் டெபாசிட் பண்ணி வச்சிருக்கான் சார். இங்கே மாதிரி எங்கள் டெமோக்ரஸி கிடையாது. அது ராஜ குடும்பங்களால் ஆட்சி செய்யப்படுது. மொத்தமே 6 குடும்பம் தான் இருக்குது. ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தின் கண்ட்ரோலில் மொத்த அரேபு நாடுகளும் இருக்குது. இங்கே உள்ளவங்க விவரம் இல்லாமல் என்ன நினச்சிக்கிட்டு இருக்குங்க, அது முஸ்லீம் நாடுனால முஸ்லீமுக்கு சப்போர்ட் பண்ணுவான்னு நினச்சிக்கிட்டு இருக்கு. பாவத்தை அது முஸ்லீம் நாடு இல்லடா, அது ராஜாவுடைய நாடுடா, அது ராஜாவுடைய பிரைவேட் ப்ராப்பர்ட்டி.